இறைவனின் ஆலயத்தில் இன்னிசை கீதங்களால் இறை புகழ் பாடிடுவோம். நாம் இறைவனை வணங்கிடுவோம். இறைவனின் ஆலயத்தில் மன்னனை பாடிடுவோம். இறைவனின் ஆலயத்தில் இன்னிசை கீதங்களால் இறை புகழ் பாடிடுவோம். நாம் இறைவனை வணங்கிடுவோம். சுமை சுமந்து சோர்ந்திருந்தால் தோள் கொடுத்து காப்பவர், சொந்தங்களே இழந்திருந்தால் சோதரராய் வாழ்பவர், பாவத்தினால் வாடி நின்றால் பாசத்தால் மன்னிப்பவர், பாவத்தினால் வாடி நின்றால் பாசத்தால் மன்னிப்பவர், விந்தையாய் வாழ்ந்திடும் இறைவன் வேதனை தீர்த்திடுவார். இறைவனின் ஆலயத்தில் இன்னிசை கீதங்களால் இறை புகழ் பாடிடுவோம். நாம் இறைவனை வணங்கிடுவோம். இறைவனின் ஆலயத்தில். அன்பு சகோதர சகோதரிகளே, சென்னை மாநகரை பெரும் வெள்ளமானது சூழ்ந்து பல்வேறு இழப்புகள், பொருட்சேதங்கள், மக்கள் எல்லாம் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்ற நிலை. இதோ அருள் தேடல் குழுவின் சார்பாக இந்த திருப்பலியை அவர்களுக்காக சிறப்பாக ஒப்பு கொடுக்கிறோம். மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பவும், இந்த பேரிடரிலிருந்து அவர்கள் மீட்கப்படவும், ஒவ்வொருவருடைய நலனுக்காக அதற்காக உதவி செய்கின்ற தாராள உள்ளம் படைத்த எல்லா நல்லுள்ளங்களுக்காகவும், துப்புரவு பணியாளர்கள், காவலர்கள் இந்த இடர்பாடு காலகட்டத்தில் அவர்கள் தங்களுடைய கடினமான உழைப்பின் வழியாக மக்களை மீட்டு நல்வழிப்படுத்தியதையும், அரசியல் தலைவர்கள் மக்களுக்கு நல்லுதவி புரிந்ததையும் நினைவுகூர்ந்து இந்த திருப்பலியின் வழியாக யாவரும் நலமோடு வாழ சிறப்பாக அவர்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயரானே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டின் பொதுக்காலம் 33ஆம் ஞாயிறு. ஆண்டவர் கூறுகிறார், நான் துன்பங்களின் எண்ணங்களை அல்ல, அமைதியின் எண்ணங்களை எண்ணுகிறேன். நீங்கள் என்னை நோக்கி மன்றாடுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். எல்லா இடங்களினின்றும் உங்களது அடிமைத்தனத்திலிருந்து உங்களை மீண்டும் அழைத்து வருவேன். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு
நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகிய உமக்கு
நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்று கொள்வோமா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12. இறைவார்த்தைகள் 1 முதல் 3 முடிய. அக்காலத்தில் உன் இனத்தாருக்கு தலைமை காவலரான மிக்கேல் எழும்புவார். மக்களினம் தோன்றியது முதல் அக்காலம் வரை இருந்திராத துன்ப காலம் வரும். அக்காலத்தில் உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர். நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள். இறந்து போய் மண் புழுதியில் உறங்குகிற அனைவருள் பலர் விழித்தெழுவர். அவருள் சிலர் முடிவில்லா வாழ்வு பெறுவர். வேறு சிலரோ வெட்கத்திற்கும் முடிவில்லா இழிவுக்கும் உள்ளாவர். ஞானிகள் வானத்தின் பேரொளியை போலவும் பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர் விண்மீன்களைப் போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளி வீசி திகழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அன்பு செய்த உள்ளங்கள் அகன்று போகலாம். அழுகையும் கண்ணீரும் சொந்தமாகலாம். நம்மை சென்ற மனிதர்கள் மறைத்து ஒதுக்கலாம். தனிமையும் வெறுமையுமே என்றும் தொடரலாம். அன்பு செய்த உள்ளங்கள் அகன்று போகலாம். அழுகையும் கண்ணீரும் சொந்தமாகலாம். நம்பி சென்ற மனிதர்கள் நகைத்து ஒதுக்கலாம். தனிமையும் வெறுமையுமே என்றும் தொடரலாம். இறைவானே என்னை கைவிடாய், துணையாய் நீ என்னுள் உறைந்திடாய். ஆறுதலாய் நீ இருக்க அச்சமின்றி வாழுவேன். இரண்டாம் வாசகம். ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவர் ஆக்கினார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10. இறைவார்த்தைகள் 11 முதல் 14 மற்றும் 18. சகோதரர் சகோதரிகளே, ஒவ்வொரு குருவும் நாள்தோறும் இறை ஒளியும் புரியும் போது மீண்டும் மீண்டும் அதே பலிகளை செலுத்தி வருகிறார். அவையோ பாவங்களை ஒருபோதும் போக்க இயலாதவை. ஆனால் இவர் ஒரே பலியை பாவங்களுக்காக என்றென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார். அங்கே தம் பகைவர் தமக்கு கால்மணி ஆக்கப்படும் வரை காத்திருக்கிறார்.
தாம் தூயவராக்கியவர்களை ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவராக்கினார். எனவே பாவ மன்னிப்பு கிடைத்த பின் பாவத்திற்கு கழுவாயாக செலுத்தும் பலிக்கு இடமே இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 13 இறைவார்த்தைகள் 24 முதல் 32 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: அந்நாள்களில் வேதனைகளுக்குப் பிறகு கதிரவன் இருண்டுவிடும், நிலா ஒளி கொடாது, விண்மீன்கள் வானத்திலிருந்து விழுந்த வண்ணம் இருக்கும், வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் ஆட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை காண்பார்கள். பின்பு அவர் வானத்தூதரை அனுப்பி அவர்கள் மண்ணுலகில் ஒரு கோடியிலிருந்து விண்ணுலகில் மறுகோடி வரை 4 திசைகளிலிருந்தும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பார். அத்தி மரத்திலிருந்து ஓர் உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள். அதன் கிளைகள் தளிர்த்து இலைகள் தோன்றும் போது கோடைக்காலம் நெருங்கி வந்துவிட்டது என நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது மானிட மகன் கதவை நெருங்கி வந்துவிட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இவை அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா. ஆனால் அந்த நாளையும் வேலையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது. விண்ணகத்தில் உள்ள தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கதிரவன் இருண்டுவிடும், நிலா ஒளி கொடாது, விண்மீன்கள் வானத்திலிருந்து விழுந்த வண்ணம் இருக்கும், வான்வெளி கோள்கள் அதிரும். இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்கும்போது நமக்குள் தானாகவே ஒரு பயம் தொற்றிக் கொள்ளுகிறது, ஒரு அச்சம் பிறக்கிறது. ஏனென்றால் உலகம் எப்படி அழியப் போகிறது, நாம் எல்லோரும் எப்படி இந்த உலகத்தில் வாழும் போதே அழிந்து போகப் போகிறோம் என்பதை எடுத்து கூறுகின்ற வார்த்தைகளாக இவை அமைந்திருக்கிறது. ஆம் அன்பிற்குரியவர்களே, 2004ஆம் ஆண்டு சுனாமி வரும்போது நமக்குள் ஒரு அச்சம் பிறந்தது. 2012ஆம் ஆண்டு மாயா என்கிற அந்த கேலண்டர் இதோடு நிறைவு பெறுவதனால் உலகமும் அழிந்துவிடப் போகிறது என்று சொல்லும்போது அவற்றை பற்றிய செய்திகள் எல்லா ஊடகங்களிலும் வெளிவந்தது. 2000 ஆண்டு இதோடு இந்த உலகம் முற்றிலுமாக அழியப் போகிறது என்று பல பாஸ்டர்கள் அங்கும் இங்குமாக கூட்டங்களை சேர்த்துக் கொண்டு
உலக அழிவை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். இரண்டாம் வருகையை பற்றி அவர்கள் தங்களுடைய மக்களுக்கு போதனை செய்து கொண்டிருந்தார்கள். ஏன் 2019 ஆண்டில் கொரோனா தொற்று நோய் என்கிற தொற்று வியாதியானது இந்த உலகத்திலே பரவ ஆரம்பித்த போது, மக்கள் எல்லாம் கொத்து கொத்தாக மடிந்த போது, அந்த தொற்று நோய்க்கான மருந்து கண்டுபிடிக்காமல் எவ்வளவோ விஞ்ஞானிகளும் அறிவியல் அறிஞர்களும் திக்குமுக்காடி போன போது, ஆம், இந்த உலகம் முடிவுக்கு வருகிறது என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். சமீபத்தில் கூட சென்னையில் பெய்த மழை சென்னையையே திக்குமுக்காடி வைத்து விட்டது. இப்படியெல்லாம் பல இடர்கள், பேரிடர்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இவையெல்லாம் அழிவிற்கான காரணங்களா? உலகம் அழியப் போகிறதா என்று பல நிலைகளில் நாம் சிந்தித்து பார்க்கும்போது, யோசித்து பார்க்கும்போது, இவற்றை வைத்துக்கொண்டு கூட சில பேர் விளையாட்டாகவோ அல்லது உண்மையாகவோ கூட பல மக்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆம், நிச்சயமாக உலகம் அழிந்துவிடப் போகிறது, கடவுளுடைய இரண்டாம் வருகையானது நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். இன்றைய இறைவார்த்தை தெளிவுபடவே நமக்கு சொன்னது. ஆனால் அந்த நாளையும் வேலையையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது, விண்ணகத்திலுள்ள தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது என்று இறைவார்த்தை தெளிவாக எடுத்துரைத்திருக்கிற வேளையில், இந்த பாஸ்டர்களுக்கு அல்லது சில மறை போதகர்களுக்கு மட்டும் எப்படி உலகம் அழியப் போகிறது என்றோ, இரண்டாம் வருகையானது நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்றோ தெரிய வந்தது என்பதுதான் அன்பிற்குரியவர்களே வியப்பாக இருக்கிறது. ஏனென்றால் சில அசம்பாவிதங்கள் நடந்திருப்பதையும் வரலாற்றில் நாம் கண்கூடாகவே காணுகிறோம். 2000 ஆண்டு மார்ச் 17 உகாண்டா நாட்டிலே பால் என்கிற ஒரு மறை போதகர் 10 கட்டளை மீட்பு சபையை அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். உலகம் அழிவானது 1999 ஆண்டு டிசம்பர் 31 நடக்கப் போகிறது என்று சொல்லி அவர் ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்துக் கொண்டு ஒரு ஜெப கூட்டத்திலே அவர்கள் எல்லோரும் அந்த இரவு முழுவதும் விழித்திருந்து ஜெபித்திருக்கிறார்கள். ஆனால் ஒன்றுமே நடக்காமல் போக அவர்கள் என்ன செய்து கொண்டார்களாம் தெரியுமா அன்பிற்குரியவர்களே? இயேசு நம்மை தேடி வரவில்லை, நாம் அவரை தேடி போவோம் என்று சொல்லிவிட்டு அந்த கூட்டத்தினர் மத்தியிலே தீயை வைத்து எரித்து கொன்று விட்டார்களாம். ஆனால் அந்த போதகர் மட்டும் எப்படியோ தப்பி போய்விட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2000 ஆண்டிலே கூட ஒரு மறை போதகர் என்ன செய்தார் என்றால், தன்னுடன் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிக் கொண்டு ஒரு மலையினுடைய உச்சிக்கு ஏறி செல்லுகிறார். கடவுள் வரப்போகிறார், இந்த உலகமானது அழியப் போகிறது, எனவே இந்த உலகம் அழிவதற்கு முன்பாக நாம் அவரிடத்தில் போய் சேர்ந்து விடுவோம் என்று சொல்லி அந்த மலை மீதிருந்து கீழே குதித்தார்கள் என்றும் நாம் பார்த்தோம். செய்தி ஊடகங்கள் அதை வெளியிட்டது. இவையெல்லாம் உண்மையா பொய்யா? நிச்சயம் இந்த உலகம் அழியத்தான் போகிறதா என்றால் அன்பிற்குரியவர்களே, நிச்சயம் ஒருபோதும் இந்த உலகம் இப்பொழுது அழியாது. அதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். சுனாமி வரும், புயல் காற்றுகள் வீசத்தான் செய்யும், இயற்கை பேரிடர்கள் நடக்கும், போர்கள் நடக்கும். ஆனால் இவையெல்லாம் அங்கும் இங்குமாக நமக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிக்கைகள், ஒரு விழிப்புணர்வு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைவார்த்தை சொல்லுகிறது, விழிப்புணர்வோடு இருங்கள், விழிப்புணர்வோடு இருங்கள். அதுதான் முக்கியம் அன்பிற்குரியவர்களே. விவிலியத்தில் பல்வேறு இடங்களில் இந்த அழிவை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. ஆமோஸ் இறைவாக்கினர் 8வது அதிகாரத்தில் 9வது இறைவார்த்தையில் சொல்லுகிறார், தலைவராகிய ஆண்டவர் கூறுகிறார், அந்நாளில் நண்பகலில் கதிரவனை மறையச் செய்து பட்ட பகலில் உலகை இருள் சூழச் செய்வேன். இதோ நாட்கள் வரப்போகின்றன, அப்பொழுது நாட்டினுள் பஞ்சத்தை நான் அனுப்புவேன். அது உணவு கிடைக்காத பஞ்சமோ நீரில்லாத வறட்சியோ அன்று, ஆண்டவரின் வாக்கு கிடைக்காத பஞ்சமே அது என்று அந்த வார்த்தை குறிப்பிடுகிறது. இப்ப இறை வார்த்தையானது மக்களுக்கு கிடைக்காத பஞ்சம்தான் அது மிக பெரும் பஞ்சமாக அழிவாக இருக்க போகிறது என்று ஆமோஸ் புத்தகத்திலே இறைவாக்கினர் எடுத்துக் கூறுவதை பார்க்கிறோம்.
யோவேல் இறைவாக்கினர் 2வது அதிகாரம் 10வது இறைவார்த்தையும் 3வது அதிகாரத்தில் 15வது இறைவார்த்தையும் சொல்லுகிறது. அவற்றிற்கு முன்பாக நிலம் நடுங்குகின்றது, வானம் அசைகின்றது, கதிரவனும் நிலாவும் இருண்டு போகின்றன, விண்மீன்களும் ஒளியிழந்து போகின்றன, கதிரவனும் நிலாவும் இருளடைகின்றன, விண்மீன்கள் ஒளியை இழக்கின்றன என்று சொல்லும்போது இதுவும் அந்த அழிவை பற்றி குறிப்பிடுவதாக இருக்கின்ற இறைவார்த்தைகளாக இருக்கிறது. எசேக்கியேல் புத்தகம் 32வது அதிகாரம் 7 முதல் 8 வரை உள்ள இறைவார்த்தைகளை வாசித்து பார்த்தோம் என்றால், நான் உன்னை இல்லாமல் ஆக்கும் போது வானங்களை நான் மூடுவேன், அவற்றின் விண்மீன்களை இருளடையச் செய்வேன், கதிரவனை மேகத்தால் மறைத்திடுவேன், நிலாவும் அதன் ஒளியை கொடாது என்று போடப்பட்டிருக்கிறது. எசாயா புத்தகத்திலே 13வது அதிகாரம் 10வது இறைவார்த்தையும் 34வது அதிகாரம் 4வது இறைவார்த்தையும் சொல்லுகிறது, வானத்து விண்மீன்களும் ராசி கூட்டங்களும் ஒளி வீச மாட்டா, தோன்றும் போதே கதிரவன் இருண்டு போவான், வெண்ணிலாவும் தன் ஒளியை தந்திடாது என்றும், விண்ணுலகின் படைத்திரள் அனைத்தும் உருகி போகும், வானின் வெளி ஏட்டுச் சுருளானது சுடப்படும், திராட்சை இலை உதிர்வது போலும் அத்தி இலை வீழ்வது போலும் வான் படைகள் அனைத்தும் உதிர்ந்து விழும் என்று இந்த இறைவார்த்தையும் குறிப்பிடுகிறது. திருவெளிப்பாடு 6வது அதிகாரம் 12 முதல் 13 வரை உள்ள இறைவார்த்தைகளை வாசித்தோம் என்றால், ஆட்டுக்குட்டி 6வது முத்திரையை உடைக்க கண்டேன். கவனிக்கணும், ஆட்டுக்குட்டி 6வது முத்திரையை உடைக்க கண்டேன். அப்பொழுது பெரியதொரு நிலநடுக்கம் ஏற்பட்டது, கதிரவன் கருப்பு சாக்கு துணி போல கருத்தது, நிலவு முழுவதும் இரத்தம் போல சிவந்தது, பெரும் காற்று அடிக்கும் பொழுது அத்திமரத்திலிருந்து காய்கள் உதிர்வது போன்று விண்மீன்கள் நிலத்தின் மீது விழுந்தன. இப்ப இந்த இறைவார்த்தைகளை எல்லாம் நான் மேற்கோளிட்டு சொல்வதற்கான காரணம், இவை அனைத்துமே ஒரு அச்சத்தை, ஒரு கலக்கத்தை, ஒரு பீதியை நமக்கு ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் உலகம் அழியப் போகிறது. இப்ப இந்த வார்த்தைகளை பிடித்துக் கொண்டுதான் உலக அழிவை பற்றி பேசுகிறார்கள், போதிக்கிறார்கள். ஆம் அன்பிற்குரியவர்களே, இறையாட்சி இதோ வந்துவிட்டது, அதோ வந்துவிட்டது என்று சொல்லுகிறவர்களை நம்பாதீர்கள் என்று இறைவார்த்தை நமக்கு ஆணித்தரமாகவே எடுத்துக் கூறுகிறது. அப்படி என்றால் இவை அனைத்தும் எதை மையப்படுத்துகிறது என்றால், வாழ்வினுடைய விழிப்புணர்வை அது மையப்படுத்துகிறது. நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். எப்பேற்பட்ட விழிப்புணர்வு? பாவங்கள் செய்வதிலிருந்து நமக்கு விழிப்புணர்வு வேண்டும். தீய பழக்கங்களுக்கு நாம் அடிமையாகி இருக்கிறோம் என்பதில் நமக்கு விழிப்புணர்வு வேண்டும். கடவுளினுடைய சட்ட திட்டங்களை சரியாக கடைபிடிக்க வேண்டும் என்பதில் நமக்கு விழிப்புணர்வு வேண்டும். திருச்சபை காட்டுகின்ற வழியில் நாம் நேர்மையோடும் உண்மையோடும் நீதியோடும் நடப்பதற்கான ஒரு விழிப்புணர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ்வதற்கான விழிப்புணர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆம் அன்பிற்குரியவர்களே, இத்தகைய விழிப்புணர்வு தான் நமக்கு உண்மையாகவே ஒரு ஆசீர்வாதமானதாக இருக்கிறது. இத்தகைய விழிப்புணர்வோடு நாம் இருக்கும்போது எத்தகைய பேரிடரையும் சந்திக்கக்கூடிய நிகழ்வாக நம்முடைய வாழ்க்கை மாறிவிடுகிறது. எனவேதான் அடுத்ததாக தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் எதற்கும் நாம் தயாராக இருக்கிறோம். நல்லவர்களாக வாழ்வதின் வழியாக நீதிக்கும் உண்மைக்கும் நேர்மைக்கும் நாம் குரல் கொடுத்து அதன்படி நடப்பவர்களாக இருக்கும்போது நாம் அடுத்த வாழ்விற்கு, அதாவது மறுவாழ்விற்கு நாம் நம்மையே தயாரித்துக் கொள்கிறோம். கிறிஸ்துவனுடைய வழிகாட்டுதலின்படி, இயேசுவினுடைய மதிப்பீடுகளின்படி, திருச்சபையினுடைய படிப்பினைகளின்படி, தூய ஆவியாருடைய துணையிருப்பை உணர்வதின் வழியாக நாம் நிச்சயம் இந்த விழிப்புணர்வை பெற்று கடவுளுடைய வருகைக்காக நாம் நம்மையே தயாரித்துக் கொள்ளுகிறோம் என்பதில் இந்த இறைவார்த்தைகள் எல்லாம் நம்மை வழிநடத்துவதாக அமைந்திருக்கிறது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்பேற்பட்ட இறைவார்த்தைகள் உண்டு. அச்சமும் கலக்கமும் பீதியும் ஏற்படுத்துகின்ற பல்வேறு நிகழ்வுகள் இந்த உலகத்திலே நடந்து கொண்டேதான் இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கடவுளுடைய திருவுளம் என்ன, அவருடைய சித்தம் என்ன, திட்டம் என்ன, என்னை குறித்து, இந்த சமூகத்தை குறித்து, இந்த உலகத்தை குறித்து கடவுள் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் வண்ணம், புரிந்து கொள்ளும் வண்ணம், தேர்ந்து தெளியும் வண்ணம் நாம் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, நாம் ஒருவேளை தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் என்றால்,
தீய வழிகளில் நடந்து கொண்டிருக்கிறோம் என்றால், இந்த உலக ஆசைகளுக்கு மயங்கி அதில் அடிமையாக சிக்கி தவிக்கிறோம் என்றால் மனம் மாற வேண்டும். மனமாற்றத்திற்கான அழைப்பு தான் இது. மூன்றாவது, இயேசுவினுடைய சீடனாக சீடத்தியாக இந்த உலகத்திலே சான்று பகர வேண்டும். அவருடைய மதிப்பீடுகளை உள்வாங்கிக் கொண்டு அவற்றை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே பயன்படுத்தும் போது நம்மை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் இவன் கிறிஸ்தவன், இவள் கிறிஸ்தவள் என்று சொல்லுகிற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை பாதையை நாம் மாற்றிக்கொள்ளும் போது, அன்பிற்குரியவர்களே, அதுதான் சாட்சிய வாழ்விற்கான அழைப்பாக அமைந்திருக்கிறது. பிறர் அன்பு பணியிலும் பிறருக்கு உதவி புரிவதன் வழியாக, இரக்கமும் கனிவும் காட்டுவதன் வழியாக, மன்னிப்பு அளிப்பதன் வழியாக, மகிழ்ச்சியோடு அனுதினமும் வாழ்வதன் வழியாக இதோ இந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த இறை ஆசீர்வாதங்களை நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். மத்தேயு நற்செய்தி 28வது அதிகாரம் 20வது வார்த்தை சொல்கிறது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கடைபிடிக்கும்படி நீங்கள் கற்பியுங்கள். இதோ உலகு முடிவு வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன். கடவுள் சொல்றாருங்க, அவர் நம்மோடு உடன் இருக்கிறார். எனவே எதை குறித்தும், யார் சொல்லுவதை குறித்தும் நாம் அச்சப்பட வேண்டிய, பயப்பட வேண்டிய, கலங்க வேண்டிய தேவையில்லை. இறைவன் நான் வாழவே விரும்புகிறார், அவர் என்றும் என்னோடு உடன் இருக்கிறார் என்கிற உணர்வோடு இந்த திருப்பலியில் பங்கேற்போம். விழிப்புணர்வோடு வாழ்வோம். எதற்கும் நாம் தயாராக இருப்போம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணே மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரின் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென், ஆமென். இந்த சிறப்பான விசுவாசிகளின் மன்றாட்டானது நமக்குள் நாம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லா நிலைகளிலும் இறைவனுடைய வருகைக்காக நாம் தயாராக இருக்க வேண்டும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இறைவாக்கினர்கள் வழியாக பேசிய இறைவன் இன்றும் இறைவார்த்தையின் வழியாக தொடர்ந்து நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த சிறப்பான விசுவாசிகளின் மன்றாட்டானது மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக, அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற நல்ல உள்ளங்களுக்காக சிறப்பாக ஏறெடுக்கப்படுகிறது.
இந்த பெரு வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். ஏழை எளிய மக்கள், அப்பாவி மக்கள், சாலை ஓரங்களிலும் பேருந்து நிலையங்களிலும் ரயில் நிலையங்களிலும் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தவர்கள், இதோ இந்த பெரும் வெள்ளம் சூழ்ந்த போது என்ன செய்வது என்று தெரியாமல் அவர்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக மாறிப்போனது. அவர்களுடைய உடைமைகள் எல்லாம் இந்த பெரும் வெள்ளத்திலே நனைந்து போனது, இல்லாமல் போய் அழிந்து போனது. ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திற்காக, உமது கருணைக்காக வேண்டி செபிக்கிறோம். இந்த மக்கள் எல்லாம் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப நல்வாழ்வு வாழ அருள் தர வேண்டுமாய் உம்மை நோக்கி நாங்கள் இறைஞ்சு வேண்டி செபிக்கிறோம் அப்பா. ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேசத்தந்தாய் உந்தன் அருள் வரங்கள் தர வேண்டும். அன்பின் ஆண்டவரே, கருணையின் தெய்வமே, நல்ல மழை எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், நாங்கள் வளமையோடு வாழ்வதற்கான அறிகுறி. ஆம், மழை இல்லாமல் வறண்ட போது நாங்கள் பஞ்சத்திலும் பட்டினியிலும் பசியிலும் தவித்த தவிப்பை நினைத்து பார்க்கிறோம். உம்மால் பொழியப்பட்டிருக்கிற இந்த மழை என்கிற கொடையானது நிச்சயம் எங்களுக்கு நன்மை தருவதாகவே இருந்தாலும் கூட பல நேரங்களில் அப்பா, இது எங்களுடைய வீடுகளை சூழ்ந்து கொள்ளுகிற போது, எங்களுடைய வீடுகளில் புகுந்து எங்களுடைய உடைமைகளை எல்லாம் அழித்த போது, இதோ நாங்கள் போவதற்கு வருவதற்கு சிரமமாக எல்லா நிலைகளிலும் நாங்கள் சேர்த்து வைத்த, சம்பாதித்து வைத்த எல்லாமே இழந்து கைவிடப்பட்ட நிலையிலே நிர்கதியாக நிற்கும் போது, ஆண்டவரே, உமது அருள் உதவிக்காக, உமது ஆசீர்வாதத்திற்காக வேண்டி செபிக்கிறோம். தகப்பனே, இயல்பு நிலை திரும்ப வேண்டும். மீண்டும் மக்கள் எல்லோரும் தங்களுடைய பணிகளுக்கு செல்ல வேண்டும். இதோ இதில் இருக்கின்ற உண்மைகளை புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை தரும்படியாக ஆண்டவரே உம்மிடத்திலே இறைஞ்சு வேண்டி செபிக்கிறோம் அப்பா, இறைஞ்சு வேண்டுகிறோம். தூபம் போலின் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேசத்தந்தாய் உந்தன் அருள் வரங்கள் தர வேண்டும். தாயும் தந்தையுமானவரே, ஏழை எளியவருக்கு தாராளமாக கடன் கொடுப்பவர், இறைவனுடைய ஆசிரை நிறைவாக பெறுபவராயிருக்கிறார், பேறு பெற்றவராயிருக்கிறார் என்பதை நாங்கள் வாசிக்க கேட்கிறோம். ஆம், இந்த இக்கட்டான இடர்பாடான சூழ்நிலையில் கூட பல்வேறு நல்ல உள்ளங்கள் தாராள உள்ளத்தோடு கொடுத்து உதவி, பசியில் இருக்கிறவர்களுக்கு உணவாக, ஆடையின்றி தவிப்பவர்களுக்கு ஆடை கொடுத்தவர்களாக, இருப்பிடமின்றி தவித்தவர்களுக்கு நல்ல இருப்பிடம் தந்தவர்களாக இருக்கிறார்கள். இப்பேற்பட்ட கொடையாளர்களை, தாராள உள்ளம் படைத்தவர்களை இன்னும் மேன்மேலும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய், இந்த நல்ல உள்ளம் படைத்தவர்களை, மனிதநேயத்தோடு நடந்து கொண்டவர்களை ஆண்டவரே இன்னும் நிறைவான ஆசீர்வாதத்தால் நீ நிரப்பும்படியாக உம்மிடத்திலே உருக்கத்தோடும் தாழ்மையோடும் வேண்டி செபிக்கிறோம். ஆண்டவரே, தாழ்மையோடு வேண்டி மன்றாட. தூபம் போலின் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேசத்தந்தாய் உந்தன் அருள் வரங்கள் தர வேண்டும். தமிழக அரசு மிக முனைப்போடு செயல்பட்டது. ஆம், குறிப்பாக சாலைகளில் எல்லாம் மரங்கள் விழுந்த போது அந்த மரங்களை எல்லாம் உடனடியாக அகற்றி போக்குவரத்து வசதி செய்து கொடுத்தது. இன்னும் வீடுகளில் எல்லாம் தண்ணீர் புகுந்த போது துப்புரவு பணியாளர்களின் வழியாக அங்கிருக்கிற குப்பை கூளங்களை எல்லாம் அகற்றி தூய்மைப்படுத்தி மக்களுக்கு நல்வாழ்வு கொடுத்தது. இன்னும் பசியிலும் பட்டினியிலும் இருந்த மக்களுக்கு உணவு வழங்கியது. ஆடையின்றி தவித்தவர்களுக்கு போர்வை கொடுத்து அவர்களுடைய
குளிரிலிருந்து, அந்த நடுக்கத்திலிருந்து அவர்களை பாதுகாத்தது, மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் சென்றது, பேருதவி செய்தது என்று இதோ காவலாளிகள், துப்புரவு பணியாளர்கள், அரசாங்க ஊழியர்கள், அதிகாரிகள் என இவர்கள் யாவரையும் ஆண்டவர் இன்னும் பேர் பேராய் ஆசிர்வதிக்க இந்த விசுவாசிகளின் மன்றாட்டுக்கள் வழியாக அவர்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். உந்தன் பாதம் சேர வேண்டும், நேசத்தந்தாய் உந்தன் அருள் வரங்கள் தர வேண்டும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து வேண்டி மன்றாடி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அர்ப்பணம் 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 இம்மையே அர்ப்பணம். பூத்த குலுங்கிடும் மலரை போலவே உள்ளம் எடுத்து வந்தோம், நாலு பூமியில் விளைந்த கனிகளை முன்னே படிக்க வந்தோம். உழைப்பதன் பயனெல்லாம் உன் பீடம்தான், படைத்திடையாம் வந்தோம் பலியாகத்தான். அர்ப்பண மலராய் என்னைப்பா, அர்ப்பணம் அர்ப்பணம் இயேசுவில் அர்ப்பணம், அர்ப்பணம் அர்ப்பணம் எம்மையே அர்ப்பணம். உள்ளதனைத்துமே தருகின்றோம், உள்ளம் உவந்துமே தருகின்றோம், உள்ளதனைத்துமே தருகின்றோம், உள்ளம் உவந்துமே தருகின்றோம். காணிக்கையேற்றிடுவாய், உமதாய் மாற்றிடுவாய், காணிக்கையேற்றிடுவாய், உமதாய் மாற்றிடுவாய். அர்ப்பணம் அர்ப்பணம் இயேசுவில் அர்ப்பணம், அர்ப்பணம் அர்ப்பணம் எம்மையே அர்ப்பணம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை இறை பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்றுத் தருவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும்
ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்கள் அன்பார்ந்த தந்தையே, அப்பா, இந்த திருப்பலியின் வழியாக நினைவு கூறப்படுகின்ற ஒவ்வொரு கருத்துக்களை திருப்பாதம் வைத்து செபிக்கின்றோம். நன்றி அறிதலாக ஒப்புக் கொடுக்கிறவர்கள், சிறப்பு கருத்துக்காக வேண்டி மன்றாடி செபிக்கிறவர்கள், ஆன்மாக்களினுடைய நித்திய இளைப்பாறுதலுக்காக குடும்பங்களாக இணைந்து ஒப்புக் கொடுக்கிறவர்கள் என யாவரையும் ஆசிர்வதியும். சிறப்பாக இந்த திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டு வீடுகளில் இருந்தவாறே பக்தியோடும் உருக்கத்தோடும் விசுவாசத்தோடும் ஜபித்துக் கொண்டிருக்கிற எல்லா மக்களின் மீதும் நிறைவான அருளை, ஆசீரை நீர் பொழிந்து இந்த வாரம் முழுவதும் இவர்களை கண்ணின் மணி போல நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய், அவர்கள் செய்கிற பணியிலே இன்னும் மேன்மேலும் வளர்ச்சி காணும்படியாய், குடும்பத்திலே அன்பு, அமைதி, சமாதானம் பெருகும்படியாய் ஆண்டவரே உம்மிடத்திலே பக்தியோடும் உருக்கத்தோடும் வேண்டி மன்றாடுகிறோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுகவனில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவரது அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுப்பில் எல்லா புகழும் ஆட்சி என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறி, உமது அமைதியை எமக்கு அருளுமே. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். நினைவாய் செய்ய மாட்டாயா, என்னுடலை உண்டு உயர மாட்டாயா. கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்டச் சொன்னேன். தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னேன். கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்டச் சொன்னேன். தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னேன்.
வார்த்தையல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். இதை நினைவாய் செய்ய மாட்டாயா? இன்னுடலை உண்டு உயர மாட்டாயா? திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே, ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். புனித யோசேப்பிடம் ஜெபம். மீட்பரின் காவலரே, புனித கன்னிமரியாவின் கணவரே வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீர் தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணரச் செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழிநடத்தி அருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியையும் எங்களுக்கு பெற்று தந்து எல்லா தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமீன். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடவுளின் அண்மையே எனக்கு நலம். ஆண்டவராகிய கடவுளிடம் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வனவா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. விழிப்பாக இருந்து ஆண்டவரின் வருகைக்காக தயாரிக்க சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவனேசுவை. அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவனேசுவை. அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். மகிழ்ச்சியாய் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட ஒரு உடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவனேசுவை. அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாயிரும், மரியாளின் மாசற்ற இருதயமே, ரட்சணியமாயிரும், சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.